Hello friends, welcome to our channel Quants by Cheetah. ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா டைப்பிங் டெஸ்ட். ஸோ டைப்பிங் டெஸ்ட்டுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? ஸோ இதை பற்றி நிறைய டவுட் வந்துட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக ஏன் இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய வந்துருக்குன்னா சிஹெச்எஸ்எல் 2021 டயர் 3 ஷார்ட் லிஸ்ட் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டயர் 3 குவாலிஃபையிங் பேப்பர். ஸோ டைப்பிங் டெஸ்ட் தான் அது. ஸோ அது வந்துட்டு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? ஸோ அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் இப்போ சிஜிஎல் 22மே நியூ பேட்டர்ன் படி டயர் 1ஓட ஆன்சர் கீ வந்துருச்சு. ஸோ எல்லாருமே செக் பண்ணிட்டு இப்போ டயர் 2க்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ டயர் 2 ப்ரிப்பரேஷன்ல இருப்பீங்க. ஸோ டயர் 2ஓடைய இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, நியூ பேட்டர்ன் படி டைப்பிங் டெஸ்ட்டை ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ மார்னிங் டெஸ்ட் 2.5 hours, ஆல்மோஸ்ட் 2 hours 15 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் டைப்பிங் டெஸ்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இப்போல இருந்தே நம்ம டைப்பிங் டெஸ்ட்டுக்கு கிளாஸ் போனால் தானே ப்ரோ கரெக்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு டைப்பிங்கில் எந்த ஒரு பேசிக்குமே தெரியாது, டைப் படிக்கவே தெரியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி ஒரு கிளாரிட்டி வீடியோ, ஸோ எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா நானுமே பேசிக்காக ஃபர்ஸ்ட் டைப்பிங்கோட ஒரு ஜெர்க்கானே வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரியும். ஏன்னா எனக்குமே ரைட் ஹேண்டில் ஒரு ஃபிங்கர், லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஃபிங்கர், இதை வச்சு மட்டும்தான் டைப் பண்ண தெரியும். ஃபுல் ஃபிங்கர்ஸ் வச்சுலாம் எனக்கு டைப் பண்ண தெரியாது. ஸோ நான் எப்படி பேசிக்காக ஃபுல்லாக கற்றுக்கிட்டு டைப் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றியுமே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டுடலாம். ஸோ அப்போ பேசிக்லேருந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இதுக்கு ஒரு டைம் அலாட் பண்ணி நான் எப்படி ரெடி ஆனேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபுல் வீடியோவே போட்டலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் காமன் டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அதையும் நான் அப்படியே சைட் பை சைட் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா சிஜிஎல் 22 டைப்பிங் டெஸ்ட் இருக்கு. ஸோ இதுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணுமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ டைப்பிங் டெஸ்ட் சிஜிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஜிஎல்லை பொறுத்தவரை உங்களுக்கு 2000 கீ டிப்ரெஷன் கொடுப்பாங்க. ஸோ ஒரு பேரா மாதிரி மேலே இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் கீழே அப்படியே பார்த்து தான் அடிக்க போறீங்க. ஸோ 2000 கீ டிப்ரெஷன் நம்ம 15 மினிட்ஸ்ல அடிக்கணும். ஸோ இதுதான் சிஜிஎல்ல பொறுத்தவரை எலிஜிபிள். நெக்ஸ்ட் சிஹெச்எஸ்எல் பார்த்தோம்னா அரௌண்ட் 1750 நினைக்கிறேன். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அரௌண்ட் 1750 கீ டிப்ரெஷன். ஆனா சிஹெச்எஸ்எல்ல நம்ம கொஞ்சம் ஸ்பீடாவே அடிக்கணும். ஸோ அதனால 10 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க டோட்டல் டைம். ஸோ அதனால நம்ம எப்பவுமே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னா சிஹெச்எஸ்எலுக்கு நீங்க டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சிஜிஎல் உங்களுக்கு ரொம்பவே என்னவா இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால எந்த ஒரு சர்டிஃபிகேட்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நமக்கு இவ்வளோ கொடுத்த டைமுக்குள்ள அந்த கொடுத்த பேராகிராஃப் அடிக்க தெரியுதா, அது மட்டும் பண்ண தெரிஞ்சா போதும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் மெயினா சொல்ல ஆரம்பிச்சேன், சொல்லணும்னு இருந்தேன். ஸோ இது இந்த டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகே, நெக்ஸ்ட் நிறைய பேர் அதுக்கப்புறம் என்ன தப்பு பண்ணுவோம்னா இது லேப்டாப்லயே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அது கண்டிப்பா பண்ணவே கூடாது. லேப்டாப்ல நீங்க டைப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணவே கூடாது. நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா, இல்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடிலாம் எனக்கு ஓரளவுக்கு டைப்பிங்லாம் தெரியும் அப்படின்னாலுமே நீங்க லேப்டாப்ல பண்ணாதீங்க. ஒரு கீபோர்டை வாங்கி முன்னாடியே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஸோ லேப்டாப்ல பிகினரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா லேப்டாப்ல ப்ராக்டிஸே பண்ணாதீங்க. வயர்டு கீபோர்டு வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த தப்புலாம் நிறைய பேர் பண்ணுவோம். ஏன்னா லேப்டாப்பு கொஞ்சம் காம்பாக்டா இருக்கும், ஆனா கீபோர்டு கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். ஸோ அங்க எக்ஸாம்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லேப்டாப்ல ப்ராக்டிஸ் பண்றது, ஸோ இந்த மாதிரி வேலைலாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ கீபோர்டு தனியா வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் கீபோர்டு தனியா வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அப்போ என்ன கீபோர்டு வாங்குறது? ஸோ அது கேட்பீங்க. ஸோ கீபோர்டை பொறுத்தவரை ஸ்டாண்டர்டா ஏதாவது ஒரு கீபோர்டு வாங்கிட்டா போதும். ஆக்சுவலா என்னோட கீபோர்ட் நேம் நான் இங்கே எழுதியிருக்கேன், ராப்போ. மாடல் நேம் NK 2500. ஸோ இதுதான் நான் வச்சிருந்த கீபோர்டு. இது நான் லேப்டாப் வாங்கல, எனக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஸோ அதனால நான் இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி நான் பண்ணிட்டேன். நீங்க இல்ல புதுசா நான் கீபோர்டு தனியா வாங்க போறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனில HP, டெல், ஒரு ஸ்டாண்டர்ட் லேப்டாப்ல ஸ்டாண்டர்டா ஒரு கீபோர்டு என்ன இருக்கும், ஸோ அதே வாங்கிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு வேரியேஷன்லாம் இருக்காது. ஸோ இந்த HP, டெல்ல கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இதுலலாம் கீபோர்டு அரௌண்ட் 500 வரும்னு நினைக்கிறேன். ஸோ 500 rupees வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதுல உள்ள கீபோர்ட்ஸ் கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி இதை விட கம்மியா வாங்குறீங்கனாலும் வாங்கிக்கலாம். ஆனா இதே மாதிரி பட்டன்ஸ் சைஸ் எல்லாம் இருக்குதா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி அதே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப வேரியேஷன்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால கீபோர்ட்ஸ் ஸ்டாண்டர்டா எல்லா கீபோர்ட்ஸும் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரி வாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப டிசைனா உள்ளது அந்த மாதிரிலாம் வாங்கிறாங்க. ஓகேவா? ஸோ கீபோர்ட் பொறுத்தவரை இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ எந்த கம்பெனினாலும் நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்றது என்ன, நீங்க HPல, டெல்ல ஏதாவது ஒரு கீபோர்டு வாங்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே,
ஸோ இதுதான் வந்து கீபோர்டு செட்டப் எல்லாமே வந்து நம்ம சொல்லியாச்சு. ஓகே, நம்ம இப்போ எப்படி பிகினரா இருக்கோம், எப்படி ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நான் யூஸ் பண்ணது ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான். டச் டைப்பிங் ப்ராக்டிஸ். ஸோ இந்த டச் டைப்பிங் ப்ராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. இது வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃப்ரீ. நீங்க வந்துட்டு கூகுள்ல போயிட்டு அடிச்சீங்கனாலே போதும். டச் டைப்பிங் ப்ராக்டிஸ் அடிச்சீங்கனாலே ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் வரும். நான் உங்களுக்கு ஒரு டெமோவே கூட காட்டுறேனே. ஓகே, ஸோ டச் டைப்பிங் ப்ராக்டிஸ். ஓகே, இதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டச் டைப்பிங் ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லிங்கே கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லிங்கே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 லெசன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல உள்ள ஃபர்ஸ்ட் 15 லெசனுமே போடணுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 15 லெசனும் நம்ம போட தேவையில்ல. ஃபர்ஸ்ட் லெசனை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெசனை பாத்தீங்கன்னா பேசிக்கா அந்த ஹோம் கீயை வச்சு இருக்கும் நடுவுல உள்ளது. ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்களேன், இந்த ASDF இதைத்தான் ஹோம் கீன்னு சொல்லுவாங்க. ஜி. ஸோ நான் இங்க கூட செப்பரேட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன், விசிபிள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்ப தனியா பார்க்கல ASDFG, அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு செமிகோலன் LKJH. ஸோ இதை பத்தின ஒரு பேசிக்கா ஒரு பேசிக்கா எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறத இந்த லெசன்ல ட்ரில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு லெசனுக்குள்ளே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4, ஸோ இங்க ஒரு 4, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 9 ட்ரில் இருக்கு. ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும். ஸோ இதுல உள்ள ட்ரில்ல வந்துட்டு நீங்க டெய்லியும் போடுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 15 லெசன் இருக்கு. ஸோ 15 லெசனும் தேவையில்லை, 13 லெசன். நீங்க 13 லெசனை வந்துட்டு கண்டிப்பா போட்டே ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த 13 லெசனை வந்து நீங்க கம்ப்ளீட்டா வந்து போடுங்க. ஸோ இந்த 13 லெசனை எப்படி போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, 1 செகண்ட் சார். ஓகே, ஸோ இந்த 13 லெசனும் இப்போ வந்து டச் டைப்பிங் ப்ராக்டிஸ்ல மொத்தம் 1 to 13 லெசன்ஸ் இருக்கு. ஸோ இந்த 13 லெசன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ டே 1 நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ லெசன் 1 வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் போடையில வந்துட்டு ஃபிங்கர்ஸ்லாம் கொஞ்சம் வலிக்க தான் செய்யும், கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அதை விட்டுறாதீங்க, கஷ்டமா இருக்கு பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரம் ஒரு 2 வாரம் செட் ஆகிற வரைக்கும் வந்துட்டு அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ஈஸியாக பிடிச்சி அடிக்கிற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்துட்டு கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதனால டே 1ல ஃபர்ஸ்ட் லெசன் 1. ஸோ லெசன் 1 டே 1ல அடிக்கிறீங்களா? ஓகே, மறுபடியும் டே 2 ரெண்டாவது நாளும் லெசன் 1 அடிங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்ல கொஞ்ச நாள் போற வரைக்கும் 2 நாளைக்கு ஒரு லெசன். ஸோ அந்த மாதிரியே வந்து போடுங்க ஃபுல்லா. இப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதுவும் ஒரு கேள்வியா இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்துட்டு 1 hour கம்ப்ளீட்டா அடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 1 hour வந்துட்டு கம்ப்ளீட்டா ஃபுல்லா நீங்க அடிங்க. சப்போஸ் நீ 1 hourக்கு முன்னாடியே நான் சீக்கிரமாவே முடிச்சிடற லெசன் 1 அப்படின்னா மறுபடியும் அந்த லெசன் 1 அடிங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஃபெமிலியர் ஆயிடுச்சு எனக்கு லெசன் 1 அப்படின்னா நீங்க டே 2ல வந்துட்டு லெசன் 2 போய்க்கோங்க. ஓகேவா? இல்ல எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னா நீங்க லெசன் 1 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டே 2ல லெசன் 2 போங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இல்ல டே 3 அடுத்து லெசன் 3. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்லேயே போங்க, உங்களுக்கு வந்துட்டு அந்த டைப்பிங் ஸ்பீடு வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட மொத்தம் 13 லெசன் இருக்கு. ஸோ இந்த 13 லெசனை நீங்க தரோவா ஃபுல்லா அடிச்சிடணும். அதே மாதிரி இப்போ லெசன் 3 அடிக்க போறீங்க அப்படின்னா லெசன் 2 ஒரு தடவை அடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் லெசன் 3 அடிங்க. ஓகேவா? ஸோ அப்பதான் இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு என்னவா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு மெயின் திங். ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் மெயினா வந்து கன்வே பண்ண நினைச்சேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு நம்ம டச் டைப்பிங் ப்ராக்டிஸை யூஸ் பண்ணி பேசிக்ஸ் எல்லாம், ஸோ எல்லா கீக்கும் எப்படி நம்ம ஃபிங்கர்ஸை கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது போகும் எனக்கு ஒரு சில ஃபிங்கர்ஸ் எப்படி வரணும் கரெக்டாக தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு நீங்கள் டைப்பிங்க்குன்னு பேசிக்காக அடிங்க. ஸோ அவங்க ஒரு பேசிக் வீடியோஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்தந்த இந்த லெட்டருக்கு ஏ லெட்டருக்கு எந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணணும், சப்போஸ் கியூ லெட்டருக்கு எந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னா யூடியூப்ல ஏதாவது ஒரு ரேண்டம் வீடியோஸ் பார்த்தீங்கனாலே அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் டச் டைப்பிங் ப்ராக்டிஸில். ஓகேவா? ஸோ அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா நெக்ஸ்ட் உள்ள சைட் என்னன்னு பார்த்தோன்னா ஆர்கேசி நவாடா. ஸோ இது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பெய்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து பெய்டு. இது வந்துட்டு எப்படி இருக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களா. ஸோ இது வந்து எக்ஸாம்ல உங்களுக்கு எப்படி பேரா கொடுத்துருப்பாங்களோ, இப்போ ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தீங்கன்னா ரயில்வேக்கு எப்படி உங்களுக்கு டெஸ்ட் இருக்குமோ ஸோ அதே மாதிரி பேட்டர்ன்ல இருக்கும். இப்போ SSC CHSL எக்ஸாமுக்கு டைப்பிங் டெஸ்ட் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி பேட்டர்ன்ல அவங்க வச்சிருப்பாங்க.
ஸோ அந்த சைட்டுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் க்ரோமில் போயிட்டு கூட ஆர்கேசி நவாடான்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்கே வரும். ஸோ ஆர்கேசி நவாடா. ஓகே, ஸோ இந்த இருக்கு பாருங்க, டைப்பிங் டெஸ்ட் சாஃப்ட்வேர் ஆன்லைன். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு லிங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு நிறைய டைப்பிங் டெஸ்ட்டுக்குள்ள எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே இருக்குது SSC CPO 2021 இருக்குது. ஸோ இதில் கூட நீங்கள் போய் லாகின் கொடுங்களேன். ஸோ இப்போ லாகின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லாகின் கொடுக்குறேன். ஸோ சைன்இன் பண்ணால் ஓகே, இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து பெய்டு. ஸோ என்னோட பெய்டு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து நீங்கள் 7 டேஸ்க்கு வந்துட்டு 29 rupees. ஸோ 15 டேஸ்க்கு வந்துட்டு 49 rupees. ஸோ விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு தனியாக கூட எழுதி காட்டுறேன். ஸோ அது ஒவ்வொரு டேஸ் கணக்கில் 7 டேஸ்னா 29 rupees. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அமௌண்ட் இருக்கும் அதில். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 monthsக்கு எனக்கு வேணும் அப்படின்னா 3 months கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 90 days கூட இருக்குது. 90 daysக்கு வந்துட்டு 200 rupees வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸோ இதில் உள்ள மாதிரியே தான் எங்கே இருக்கும், எக்ஸாமில் இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு பயமே இல்லாமல் போகும். அதுவும் இல்லாமல் இதில் எந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வேர்ட்ஸ் அடிக்கிறீங்க, ஸோ அந்த டைப்பிங் ஸ்பீட் எல்லாமே கூட உங்களுக்கு சொல்லும். அதே மாதிரி டச் டைப்பிங் ப்ராக்டிஸ்லேயும் உங்களுக்கு சொல்லும். ஸோ அதனால இந்த 2 பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஸோ டச் டைப்பிங் ப்ராக்டிஸ், ஆர்கேசி நவாடா. ஸோ இது வந்துட்டு அப்படியே எக்ஸாமில் எந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குமோ ஸோ அந்த மாதிரியே இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இப்போலேருந்து இதை பண்ண ஆரம்பிச்சிருங்க. டெய்லி இதுக்கு வந்துட்டு டெய்லி 1 hour வந்துட்டு ஷெடியூல் போட்டுருங்க டைப்பிங்க்கு. எனக்கு பேசிக்கே எதுவுமே தெரியல அப்படின்னா டைப்பிங்க்கு இப்போ வந்துட்டு ஒரு டைம் அலாட் பண்ணிருங்க. ஸோ அப்போனா மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் சிஹெச்எஸ்எல் லெவலுக்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸ்டார்டிங்கில். ஓகேவா? ஸோ சிஹெச்எஸ்எல் 2021 லெவலுக்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு என்னவா இருக்கும், சிஜிஎல் வந்துட்டு அதை விட ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சிஹெச்எஸ்எல்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சிஜிஎல்லாம் நீங்கள் ஈஸியாக 8 நிமிஷம் 9 நிமிஷத்துலேயே வந்து முடிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ சிஹெச்எஸ்எல் லெவலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ சிஜிஎல் வந்து ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ இது டைப்பிங்கை பற்றி நம்ம ரொம்ப பயப்படவும் தேவையில்லை. ஸோ அது வந்துட்டு எப்படி சொல்ல, அது வந்துட்டு ஒரு குவாலிஃபைங் தான். ஆனால் அதை நம்ம ரொம்ப லைட்டாக எடுத்துட்டாலும் டைப்பிங்க்கு எலிஜிபிளான போஸ்டிங் எல்லாமே நம்ம விட்டுருவோம். ஓகேவா? ஸோ அதனால டைப்பிங்கை வந்துட்டு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சி பயப்படவும் தேவையில்லை. ஸோ நீங்கள் எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல, ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக கொடுத்துட்டு இருங்க. ஓகேவா? ஸோ மெயினாக நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இதுதான். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன பிளாட்ஃபார்மில் போய் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. ஸோ கிளாஸ்லாம் எதுக்குமே போகணும்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருந்தே கூட கம்ப்ளீட்டாக வந்து பண்ணலாம். ஸோ நான் அப்படி தான் பண்ணேன். ஸோ டைப்பிங்க்கு ஸோ அதை தான் உங்ககிட்ட வந்துட்டு கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இந்த டைப்பிங் வீடியோ. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்திருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆட் பண்ணி அதை நான் சொல்லிடுறேன். மெயினாக நான் யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம்ஸ், ஸோ இதை தான் நான் வந்து சொல்ல நினச்சேன். ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.